அனைவருக்கும் வணக்கம், ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். இதுக்கான இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட போக்கோ F4 இதுவும் எக்ஸைட்டிங்காக வரப்போது. இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 854. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் தினமும் புது ஃபீச்சர் வந்து பீட்டா வெர்ஷனில் ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டபுள் வெரிஃபிகேஷன் மோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ எதுக்கு இந்த டபுள் வெரிஃபிகேஷன் மோட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து மல்டி டிவைஸ் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தும் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டெல்லாம் லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா நிறைய பேருடைய டிவைஸ் வந்து ஹேக் ஆகிறதா தெரியுது. ஸோ அதனால் ஒரு டபுள் வெரிஃபிகேஷன் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய அக்கௌண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இமீடியட்டாக உங்களுடைய ப்ரைமரி டிவைஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், somebody is accessing your account அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து எஸ் அப்படின்னு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கோடு வரும். அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணால் தான் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டபுள் வெரிஃபிகேஷன் வர்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு iOSல இந்த ஃபீச்சரும் வரலாம். பேடிஎம் யூசர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த அப்டேட் ஒரு பேட் நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பேடிஎம்மும் ஃபோன்பே ஆப் மாதிரி இனிமேல் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் பேடிஎம் வந்து இன்னும் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. பட் சில யூசர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து டிடெக்ட் பண்ணுறதா தெரியுது. எஸ்பெஷலி வந்து மொபைல் ரீசார்ஜ் பிளான் பண்ணும்போது வந்து ₹1 ₹6 வரைக்கும் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க சில பேருடைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து. ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நிறைய ரிவீலாக இருக்குது. இங்கே ₹1 to ₹6 அப்படின்னு சொல்லும்போது வந்து ₹1 வந்து நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ₹150 ₹170 இப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ₹1 டிடெக்ட் பண்ணுறாங்க. அதே நீங்கள் ஆனுவல் ரீசார்ஜ் பிளான் ₹2000 ₹3000 அந்த மாதிரிலாம் அதிகமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ₹6 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மொபைல் பிளான்ஸில் ப்ரீபெய்ட் பிளான்ஸில் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து இவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. பட் இது வந்து செலக்டட் யூசர்ஸ் தான், எல்லா யூசர்ஸும் இது ஃபேஸ் பண்ணலை, செலக்டட் யூசர்ஸ் தான். பட் ஸோ இந்த மாதிரி சில யூசர்ஸ்க்கு இப்போ இவங்க சார்ஜ் பண்ணுறதுனால வந்து கூடிய விரைவில் எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து இவங்க கலெக்ட் பண்ணலாம், அதாவது கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து இவங்க கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது ஃபோன்பே மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆச்சா, ஏதாவது நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது மாதிரி பார்த்தீங்களா, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற யூசர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாமி சப் பிராண்ட் போக்கோக்கு புது ஹெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போக்கோவுடைய ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜ் சர்மா. பட் இவங்க ரீசெண்டாக வந்து ஷாமி இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க மார்க்கெட்டிங் ஹெட்டாக. அதனால போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஹெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிமான்ஷு டண்டன். இவங்களும் போக்கோவில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் மேனேஜராக. ஸோ இப்போ வந்து ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஹிமான்ஷு டண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீம் ஒரு இவங்க ஹெட் கீழே வந்து ஃபஸ்ட்டு ட்வீட் வந்து ட்விட்டர் ஹேண்டலில் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் 4 o'clock அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் 4 o'clock அப்படின்னு சொல்லும் போதே ஆப்வியஸாக இந்தியாவில் போக்கோ F4 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதை தான் ஒரு ட்வீட் பண்ணி இவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போக்கோ F4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ரீபிராண்டட் டிவைஸாக தான் வரப்போகுது. ரெட்மி K40s சைனாவில் லான்ச் ஆச்சு இல்லையா, அதை தான் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 870. ஸோ சிப்செட் ரொம்பவே நல்லா வரப்போகுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் தான். 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், 4850 mAh, 48 மெகா பிக்சல்னு மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு காமன் ஃபீச்சராக இருக்கும். பட் ஸ்னாப்ட்ராகன் 870 ஒரு அஃபோர்டபுள் டிவைஸாக போக்கோ F4ம் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் X80 சீரீஸில் மறுபடியும் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காதா நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங்குடைய அல்ட்ரா, அதுக்கப்புறம் iPhone 13 Pro இதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருந்தாங்க. பட் அதை விட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ ஆஃபர்ஸில் இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X80 Pro இதுக்கு வந்து உங்களுக்கு HDFC கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ₹4000 வரைக்கும் இதில் கேஷ்பேக் இருக்குது. அதே X80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ₹3500 வரைக்கும் HDFC கார்டுக்கு வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஜூன் 22 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்து ஜூன் 1 to ஜூன் 30. ஸோ இந்த மாதம் முழுக்க இந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வாங்குறீங்க அப்படின்னா செக் பண்ணலாம்.
Motorola G82 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. பட் லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரைஸஸ் வந்து இங்கே பாக்ஸ் ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695க்கு இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக ரிவீல் ஆயிருக்கு 25,999. பட் இங்கே ஆஃபர்ஸ் இவங்க வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆஃபர்ஸோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 19,999 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம். அகைன் இது OLED பேனல் 10-bit கலர் காம்பினேஷன் ஸ்னாப்ட்ராகன் 695 கூடவே வந்து OS சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் 19,999க்கு ஆஃபர்ஸோட வரலாம். நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ லான்ச் ஆகும்னு. ஸோ மறுபடியும் இவங்களுடைய பிராண்ட் வந்து ஒரு ட்வீட் மூலமா கம்மிங் திஸ் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திஸ் வீக் வந்து திஸ் வீக்கில் இவங்க லான்ச் பண்ணுறாங்களா இல்லைனா வேறு சில ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸைட்டிங்காக இருக்கோ இல்லையோ இதோட OS வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக நத்திங் OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 12 Ultra இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் மாதிரி வந்து சில ரெண்டர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க கொடுக்குறாங்க. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/4 வந்து உங்களுக்கு கேமரா மாடியூலில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் கேமரா மாடியூலும் பார்க்குறதுக்கு ஒரு ஓரியோ டைப்பில் புது விதமான கேமரா மாடியூலில் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிசைனோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ கூடிய விரைவில் 12 Ultraவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். போக்கோ F4 எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷனாக இருக்கும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் அன்டூ டெலிட் ஆப்ஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வரும். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.